அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு. அப்ப மரணிக்கும் போது காபிரா மரணிச்சுட்டாங்க ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு உசுர கொடுத்தாலும் சரி. நான் கேட்கிறேன், இப்ப அபூஜையில எழுப்பி உசுர கொடுத்தா அவனே ஏத்துக்கிறான், என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கு. இது ஈமான். ஈமான் என்பதுங்க அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சிகளையும் அற்புதங்களையும் கண்ணுக்கு கண்ணா பார்ப்பதற்கு முந்தி நம்புறதுக்கு பேர் ஈமான். இப்ப நம்ம நாத்திகனா இருக்கிற எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு நாள் மூத்தாக்கி விட்டு திருப்பி உயிராக்கலான்னு வைங்களேன், அதை வச்சு நம்பிடுவானே. ஆமா நேற்று மூத்தாக்கிட்டான் நீ உசுராக்கிட்டானே அப்ப அப்படின்னு சொல்லிடுவானே இல்லையா. இதை நம்புறதுக்கு பேர் ஈமானா? இது எவனை நம்புவானே? இது ரசூலுல்லாஹ்வுடைய தாய் நம்புறது என்ன, தகப்ப நம்புறது என்ன, யார் வேணாலும் நம்புவானாங்கிற. அப்ப நம்புறது எப்ப நம்பணும் தெரியுமா? அந்த சக்கராத்தையும் மறுமையுடைய அந்த சொர்க்கம் நரகம் அந்த காட்சி அந்த கொடூரம் இதெல்லாம் கண்ணுக்கு தெரிவதற்கு முன்னாடி ஒருத்தன் நம்பணும். அப்ப நம்பிடுவான், எல்லாரும் நம்புவான். எல்லாருமே சாவும்போது நம்புவாங்க. எல்லா மனிதனுமே அந்த சக்கராத் அந்த கடைசி உயிர் போது பாருங்க, அப்ப அப்படியே அவனுக்கு தெரிஞ்சு போய் என்ன தெரியும், ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த கபர் தெரியும், சொர்க்கம் தெரியும், நரகம் தெரியும், அந்த விசாரணை தெரியும், என்னென்னவெல்லாம் நம்ம அந்த கொடுமைகளை சந்திக்க போறோம் அது தெரியும். அந்த நேரத்தில் அவன் சரின்னு சொல்லுவான். அப்ப தெரிந்த பிறகு நம்புவதற்கு பெயர் ஈமான் இல்ல. கைப மறைவா இருக்கும் போது நீங்க நம்பணும். வெளிப்படையா இருக்கிற நம்புவதற்கு பேரு என்ன, நீங்க அது எவன் நம்புவானே அவர் மீது நம்பிக்கை வச்சு நீங்க நம்பணும். அல்லாஹ்வுடைய வேதத்தின் மீது நம்பிக்கை வச்சு நீங்க நம்பணும். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாணயத்தின் மீது நம்பிக்கை வச்சு நம்பணும். இப்ப நான் என் கையில ஒரு பொருளை வச்சிருக்கிறேன், இதுல ஒரு 110 பவுன் நகை வச்சுக்கிறேன், உங்களுக்கு சொல்றேன், என் மீது நீங்க முழுசா நம்புறாளா இருந்தா சொல்றாரு உண்மையா போய் தான் போய் சொல்ல மாட்டார்களா இருக்குன்னு நம்பணும். நீங்க என்ன பண்றீங்க, திருத்து முடிக்கிறீங்க, எடுத்து காட்டுறான், ஆமா 10 பவுன் இதுல நீங்க நம்புறதுங்கிற. அப்ப நீங்க என்னை நம்பலையில, என்னை நம்பல, நீங்க இதை பார்த்து நம்புறீங்க, இந்த பொருளை பார்த்து நம்புறீங்க. ஏன் விஷயத்துல அப்படி இருக்கலாம், உங்க நண்பர்கள் விஷயத்துல அப்படி இருந்து போயிடலாம். ரசூல் விஷயத்துல அப்படி இருக்க முடியுமா? ரசூல் சொல்றாரு, 3 விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அல்லாஹ் இருக்கிறான், சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, விசாரணை இருக்குது, எல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் கிடையாது, கடைசியில் இருந்தா இருக்குன்னு காட்டுறாரு. இது ஒரு ஈமானா? இது ஃபிரௌன் சொன்னாங்க. இந்த ஈமான் அவங்க தாய் தகப்பனார் ஈமான் கொண்டிருந்தால் கூட அதுக்கு ஒரு ஈமானா? அல்லாஹ் உயிராக ஆக்கி இருந்து அவங்க நாங்க அல்லாஹ்வை ஏத்துக்கிறோம்னு சொல்லி இருந்தார்களே, ஆனால் அது வந்து ஈமான். அதுக்கு பேரு அப்படித்தான் சொன்னானே ஃபிரௌன் சொன்னானே. ஃபிரௌன் என்ன செஞ்சான்? கடல்ல மூழ்கடிக்கப்படுறான். மூழ்கடிக்கப்பட ஹத்தா இதா அதரக்கஹுல் கர்கு, அவன் மூழ்கடிக்கப்படுகிற அந்த நேரத்தில் என்ன செய்யுது, எல்லாம் தெரிஞ்சிருச்சு. பார், அடாடா மூசா சொன்னது கரெக்டாவில் இருக்குது. ஏன்னா அந்த சக்கராத்தில் வரும்போது அவளும் தெரியுங்க, மரணத்தினுடைய இறுதி கட்டத்தை அடையக்கூடிய நேரத்தில் எல்லாம் அப்படி கண்ணுக்கு நல்லா காட்டுவான். அப்படி அதான் கண்ணு அப்படி வேறு குத்தி நிக்கி பார்த்தீங்கன்னா மூத்தா போனோம், அது அப்படி பார்த்துட்டே இருக்கும், உயிரை எடுத்துட்டு போயிடுவான்ல. அப்ப எல்லாத்தையும் பார்க்கறான். அப்ப என்ன செய்யறான்னு கேட்டா, ஆமன்து பில்லதி ஆமனத்து பிஹி பனு இஸ்ராயில். ஃபிரௌன் சொல்றான். எப்படி சொல்றான்? இஸ்ரவேலர்கள் எந்த அல்லாஹ்வை நம்புகிறார்களோ அந்த அல்லாஹ்வை நானும் நம்புறேன். எப்படி சொல்றான்? மூழ்கி போயிடுச்சு, எல்லாம் தலைக்கு மேல வெள்ளம்லாம் போயிடுச்சு, கடல் மூழ்கி அமுக்கிடுச்சு, இனிமே கதை முடிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் சொல்றான், என்ன சொல்றான்? இஸ்ரவேலர்கள் நம்பின இறைவனை நானும் நம்புறேங்கிறான். அல்லாஹ் எதுக்கான போராட்டம் ஃபிரௌன் சொல்றது. ஃபிரௌன் அப்படி பாத்தீங்கன்னா இவங்க இந்த திரும்பி எழுமுன பிறகு ஈமான் கொண்டாங்க என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் அதுக்கு பேர் ஈமானாக இருக்குமே. ஆனால் இவனுக்கு ஃபிரௌன் பண்றது ஈமான் தானே. அவனும் சொன்னான், அவனை ஒத்துக்கிட்டான் அல்லாஹ். அல்லாஹ் நினைஞ்சிட்டான், கல்லா இன்னஹா கலிமத்துன், அது வெறும் வார்த்தை, இங்க இருந்து வரல, அது இதுக்கு எந்த மரியாதையும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டான். அதனால நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டா, சக்கராத்தில் ஒருவன் ஏற்றுக்கொள்வதற்கு பேர் ஈமான் கிடையாது. ஏன்னா சக்கராத்தில் எல்லாத்தையும் பார்த்துறான். அல்லது மௌத்துக்கு பிறகு வந்து நான் திரும்ப உயிராக்குறான். அப்படி ஒருத்தன் வந்து நான் ஈமான் கொள்றேன்னு சொன்னாலும் அதுக்கு பேர் ஈமான் கிடையாது, அதுக்கு அந்த தௌபா கிடையாதுங்கிறான். இந்த 4:18 போதும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தகப்பனாரை ஒரு பேச்சுக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பி அவங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி அப்படி மூத்தா போயிருந்தாலும் அதுக்கு பேர் ஈமான் இல்லை. குர்ஆன் டிக்ளேர் பண்ணுது. இந்த சம்பவம் நிஜமா நடந்திருந்தால் கூட அது ஈமானா? அதுக்காண்டி அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். 4:18 அல்லாஹ் என்ன சொல்றான் திருப்பி பாருங்க. வலைசத்தி தௌபத்துல் இல்லதீன யஅமலூன ஸய்யாத், யார் தீமைகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு தௌபா இல்லை. எதுவரைக்கும் தீமை செய்கிறார்கள்? ஹத்தா இதா ஹலர அஹதஹுல் மௌத், மௌத்து நெருக்கத்திற்கு வந்த உடனேயே கால இன்னி துபுத்துல் ஆன், இப்ப நான் பாவ மன்னிப்பு கோருகிறேன் என்று சொல்கிறார்களே, அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. வலல்லதீன யமூத்துன வஹும் குஃபார், நிராகரிப்பவர்களாகவே மௌத்தாய் போய் விடுகிறார்களே, அவங்களுக்கும் தௌபா கிடையாது. அப்ப நிராகரிப்பவங்க மௌத்தா போனாங்க இவங்க 2 பேரும்.
இவங்க 2 பேர் ரசூலுல்லாஹ்வுடைய தாயின் தகப்பனாரும் நிராகரிப்பவர்களாக மௌத் ஆயிட்டாங்க. தௌபா கிடையாதுங்கறான்ல, எதை கிடையாதுங்கறான அது இருக்குன்னு சொன்னீங்கன்னா எப்படி அந்த சம்பவம் சரியா இருக்க முடியும்? எது இல்லைன்னு அல்லாஹ் டிக்ளேர் பண்ணானோ அது இருக்குதுங்கிற மாதிரி கதை கட்டினார்களே எல்லாம் போய் இதை மறுக்கிறதா குர்ஆன்? உலாயிக்க ஆழ்த்ததுனாலகும் அதாபன் அலீமா, அவர்களுக்கு துன்புறுத்துகிற வேதனையை நாம் தயார்படுத்தி வச்சுட்டோம், மன்னிப்புங்கிறது கிடையாதுன்னு. அதே மாதிரி 40வது அத்தியாயத்தில் 85வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபலம் யகு யன்ஃபஉஹும் ஈமானுஹும் லம்மா ரஅவ் பஸனா, நம்முடைய வேதனையை கண்கூடாக காணும் பொழுது அவர்கள் கொள்ளுகிற ஈமான், அவர்கள் செய்கிற விசுவாசம் அவர்களுக்கு பயன் தராது. எது வரைக்கும் பயன் தரும்னா அதை காண்ற வரைக்கும் தான். அந்த துன்ப வேதனை சக்கராத்துல காணுமே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ஏத்துக்கிட்டா அல்லாஹ் பயன் தருமே தவிர அதை கண்ட பிறகு நாங்கள் நம்புறோம்னு சொன்னீர்களே, ஆனால் அது யூஸ்லெஸ் என்று அல்லாஹ் சொல்றான். ஃபலம் யகு யன்ஃபஉஹும், அவர்களுக்கு பயன் தரவே செய்யாது. ஈமானுஹும், அவர்கள் கொள்ளுகிற விசுவாசம் பயன் தரவே செய்யாது. எப்ப கொள்ற விசுவாசம்? லம்மா ரஅவ் பஸனா, நம்முடைய வேதனையை கண்கூடாக காணும் பொழுது, சக்கராத்துல நம்முடைய வேதனையை கண்கூடாக காணும் பொழுது நான் இப்ப ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னார்களே, ஆனால் நீ சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதா அதுக்கு நன்மை கிடையாது, அது ஏத்துக்கிறப்படாது, அது ஈமான் இல்ல அப்படின்னு அல்லாஹ் 40வது சூராவுல 85வது வசனத்தில் அல்லாஹ் டிக்ளேர் பண்ணுகிறான். அதனால நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயும் தகப்பனாரும் அன்றைய சமூக மக்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அதில் தான் மூத்தா போனார்கள். இந்த இடத்துல ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும், பொதுவான சந்தேகம், இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன சந்தேகம்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தகப்பனார் என்னதான் தப்பான கொள்கையில் இருந்தாலும் ரசூல் வரலைங்கிறனால இருந்தாங்க. நமக்கு ஒரு சந்தேகம் என்ன வரும்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் அதை பார்த்து அதை ஏத்துக்கிறாம இருந்தா குற்றம் பிடிக்கலாம். அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடியே வயிற்றுல கருவா இருக்கும்போது அப்பா போய் சேர்ந்துட்டாரு, கை குழந்தையா இருக்கும்போது அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. இருந்திருந்தா கூட ஏத்திருப்பாங்களே, அவங்களை எந்த வகையில குற்றம் பிடிக்கிறது? அவங்க எப்படி காபிர்கள் ஆவாங்க? அவங்க எப்படி இணை கற்பிப்பவர்கள் ஆவாங்க? அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் நமக்கெல்லாம் எல்லாருக்குமே இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி உள்ள மக்கள் பூரா நரகத்துக்கு போவாங்கன்னு சொன்னா அது அநீதியா தெரியுது. ஒரு செய்தியை மெசேஜ் வச்சுட்டு தானங்க அவன் நல்லவங்க தீர்மானிக்கணும். மெசேஜ் வைக்கல உங்களுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய தாய் தகப்பனார் பாட்டனார் முப்பாட்டனாருக்கெல்லாம் மெசேஜ் வைக்கப்படல. இதான் ஹக்கு, இது பாத்தில், இது உண்மை, இது பொய் என்று செய்தி கொடுக்கப்படல. அவங்களை எப்படி நம்ம நரகவாசின்னு சொல்வது? அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் நம்ம நிறைய பேருக்கு இருக்கிறது. இது பல சந்தர்ப்பங்கள்ல கேள்வியா வருகிறது. இதுக்கு ஒரு அடிப்படை நீங்க விளங்கிக்கணும். நபிமார்கள் அனுப்பப்படுறதுக்கு முந்தி உள்ள சமுதாயம், ஒரு நபி வரல ஒரு சமுதாயத்துக்கு, அல்லது மெசேஜே போய் சென்றடையல, இப்ப கூட அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. அந்த தோடர்கள், மலைவாழ் மக்கள், கோத்தகிரி பக்கத்து ஊட்டிக்கு மேல போனீங்கன்னா அங்கெல்லாம் மக்கள் வாழ்றாங்க. உலகத்தோட எந்த தொடர்பும் கிடையாது, பேப்பர் படிக்க மாட்டாங்க, டிவி பார்க்க தெரியாது, பாஷையே தெரியாது, உளருவாங்க. அவங்களுக்கு அல்லாவும் தெரியாது, ரசூலும் தெரியாது, குர்ஆனும் தெரியாது, வேதமும் தெரியாது, இந்துவும் தெரியாது, முஸ்லீமும் தெரியாது, ஒரு மெசேஜும் தெரியாது. அது மாதிரியான மக்கள் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறார்கள். அப்ப இது மாதிரி இறை தூதர்களுடைய மெசேஜ் சென்று அடையாத மக்களாக இருந்தார்களே, ஆனால் அவங்களுக்கு ஏன் தொழுவல எல்லாம் கேட்க மாட்டான், கேட்க முடியாது. ஏன்னா தொழுவல தெரியாது. ஏன் நோன்பு வைக்கல கேட்க முடியாது. ஏன் இந்த மெத்தேடுல வணங்கலன்னு கேட்கல. ஏன்னா ஒரு மெத்தேடுல வணங்குறதா இருந்தால் அல்லாஹ் ஒரு சொல்லி கொடுக்கணும். ஆனால் அவர்கள்ட்ட ஒன்னே ஒண்ணு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அது இல்லைங்கிறது தான் தண்டனை. என்ன எதிர்பார்க்கிறான்னு கேட்டா, ஒரு சூப்பர் பவர் ஒரு இருக்கிறான், அவனை தான் நான் வணங்குவேன். எது நான் என்னை விட மட்டமா இருக்கிறதோ அதை வணங்க மாட்டேன், இதை நான் வணங்கவே மாட்டேன். இது நபியா வரணும். இது கடவுள் இல்லைன்னு தெரிந்து கொள்வதற்கு நபி வரணுமா? இது கடவுள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரசூல் சொல்லணுமா? அப்ப அந்த பகுத்தறிவுங்கிற தூதரோட அல்லாஹ் எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருக்கிறான். அந்த தூதர் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார், இது கடவுளா இருக்க முடியும், இதை நாம் தான் படைத்தோம், இது நம்மை படைத்திருக்க முடியாது, இதை நாம தான் செஞ்சோம், இது நம்மை செஞ்சிருக்க முடியாது, இது நாம அழிக்க முடியும், இது நம்மை அழிக்க முடியாது. இது வழங்குறதுக்கு அறிவு, இது வழங்குறது தூதரா வேணும். அப்ப இப்படி வாழ்ந்திருப்பார்களே ஆனால் அவர்கள் எல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான். இவர்களை சாபியின்கள் பேர். இப்படி வாழ்ந்த மக்களுக்கு பேர் என்ன? குர்ஆன்ல இருக்கு, இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது வல்ல சாரா வ சாபியின், சாபியின்களாக அவர் வாழ்ந்திருப்பார்கள்.